சாப்டர் 3 அல்ஜிப்ரா ட்ரை தீஸ்ல பேஜ் நம்பர் 51ல இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற பேசிக் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். அப்புறமா நிறைய இதுலேருந்து நம்ம டெவலப் பண்ணுறது நம்ம இன்னும் இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ஐடென்டிஃபை த வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் அமாங் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ். இதில் நம்ம வேரியபிள் எது கான்ஸ்டன்ட் எது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேரியபிள்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ் இருக்கும். ஓகேவா, ஆல்பபெட்ஸ் இருக்கிறதுலாம் வேரியபிள்ஸ். அப்புறம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னா, எதெல்லாம் நம்பர்ஸ் இருக்கோ, நியூமரிக்கல்ஸ் மட்டும் இருக்கிறது அதை நம்ம என்ன சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்பபெட்ஸ்ல சேர்ந்து இருக்கிறது வேரியபிள்ஸ், நியூமரிக்கல்ஸ் மட்டும், ஒன்லி நியூமரிக்கல்ஸ் மட்டும் இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஏ இஸ் அன் வேரியபிள். ஏன்னா இது என்ன இருக்கு, ஆல்பபெட் 1 மட்டும்தான் இருக்கு. இப்போ 11 மைனஸ் 3x. ஸோ இதுல பார்த்தோம்னா 3x இங்க என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் அன் வேரியபிள். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எக்ஸுக்கு வேற வேற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணினோம்னா இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 11 மைனஸ் 3x. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 11 மைனஸ் 3 என்னது, 8. அதுவே எக்ஸோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 11 மைனஸ் 3 இன்டூ 2 என்னது 6. ஸோ 11 மைனஸ் 6 என்னது 5. அப்போ இது வேரியபிள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குல்ல, அதனால தான் அதை நம்ம என்ன சொல்லுவோம், வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 11 மைனஸ் 3x, எக்ஸ்ஒய்ல என்ன இருக்கு, எக்ஸ் ஆல்பபெட் அண்ட் ஒய் ஆல்பபெட் இருக்கிறதுனால இது வேரியபிள். நெக்ஸ்ட் மைனஸ் 89 இஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா இதுல எந்த பாருங்க, இது மைனஸ் 89 தான், இதுல எந்த சேஞ்சுமே இல்லை. அடுத்தது மைனஸ் எம் இஸ் அ வேரியபிள். நம்ம எம்முக்கு என்ன வேல்யூ வேணா கொடுக்கலாம். நெக்ஸ்ட் மைனஸ் என் இஸ் ஆல்சோ எ வேரியபிள். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 5ன்றது வெறும் நம்பர். ஸோ இட் இஸ் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 5ab என்ன இருக்கு, வேரியபிள் இருக்கு. ஆல்பபெட் இருக்கிறதுனால இது நம்ம என்ன சொல்லுவோம், வேரியபிள். நெக்ஸ்ட் 5ab அப்புறம் என்ன இருக்கு, -5 இஸ் கான்ஸ்டன்ட். ஒன்லி நம்பர் இஸ் தேர். ஸோ கான்ஸ்டன்ட். நம்பர் பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், அதை பத்தி நமக்கு அவ்வளோ இல்லை. நெக்ஸ்ட் என்னது, 3y என்ன இருக்கு, ஆல்பபெட் இருக்கு அப்படின்றதுனால இது என்னது, வேரியபிள். நெக்ஸ்ட் 8pqr. ஸோ இதுலயும் pqrன்ற ஆல்பபெட் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம், வேரியபிள் அப்படி சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 18 is only number and we call this as constant. அப்புறம் என்ன இருக்கு, -90 is a variable. ஏன்னா இங்க ஆல்பபெட் இருக்குது. அடுத்தது -1 is a constant. அப்புறம் -8 is constant. ஓகேவா. செகண்ட் ஒன், கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள். ஸோ நமக்கு வேர்பல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், அல்ஜிபரிக் ஸ்டேட்மெண்ட் ஆர் அல்ஜிபரிக் எக்ஸ்பிரஷன் எழுதணும். இப்போ 12 மோர் தென் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸ் கூட நம்ம 12 ஆட் பண்ணணும். கிளியரா. நெக்ஸ்ட் m-7. இதுல பாத்தீங்கன்னா 7 லெஸ் தேன் m. அதாவது m வந்து எப்படி இருக்கு, m-7, அதாவது 7 mல இருந்து நம்ம 7 சப்ராக்ட் பண்றோம். கிளியரா. இது நம்ம எப்படி எழுதிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, m லெஸ், இங்க m இருக்கு, நம்ம சப்ராக்ட்னா லெஸ், m லெஸ் தேன் 7 அப்படின்னு எழுதிடக்கூடாது. m லெஸ் தேன் 7னா என்னது, m-7 அப்படின்னு ஆயிடும். கிளியரா. நெக்ஸ்ட் 2p+1. இங்க 2p+1 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 இங்க 1 இருக்கா, 1 மோர் தென் 2 times of p. 2 times of p. கிளியரா. twice the sum of y and z அப்படின்னா என்ன அர்த்தம், twiceனா 2 போட்டுக்கணும். sum of y and z னா என்னது, y plus z. இதுதான் sum of y and z. கிளியரா. நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2k minus 3 கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணணும், 3 less than, subtraction இல்ல இது, 3 less than 2 times of
3 less than 2 times of k. Clear? 5 is reduced from the product of x and y. So இது நம்ம இந்த reduced less than எழுதலாம், reduced எழுதலாம். reduced என்னது subtraction. அப்போ product of xy, product of xy ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? productனா என்னது? multiplication. x and y multiply பண்றோம். என்ன subtract பண்றோம்? 5 subtract பண்றோம். Clear? That is 5 reduced from product of x and y. Clear? இது வந்து 5 reduced from product of x1 y னா அப்போ 5 minus xy எழுதக்கூடாது, இது தப்பு. 5 reduced from தான், எதுல இருந்து? xy ல இருந்து நம்ம 5 reduce பண்றோம். Clear?